எதிர்பார்த்த மாதிரி 24,393 கிட்ட ஒரு ரிவர்சல் தெரியுது. இப்போ நீங்கள் திரும்பி அப்போ அந்த 418 ஆச்சுன்னா அது கொஞ்சம் இப்போ வேல்யூ இழந்துடும். ஏன்னா 318 கிட்டேருந்து ரீட்ரேஸ் ஆகி அந்த 236 ஈஸியாக அது பிரேக் பண்ணிடும். ஆக்சுவலாக அந்த இடத்துல கீழே வந்து அப்புறம் 318 பிரேக் பண்ணிட்டு கீழே போகுதுன்னா 618 இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே மாறி மாறி தான் போயிட்டுருக்கும். இப்போ எங்கே சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுது நமக்கு நல்லா தெரியும். அந்த 618 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போர்ட் எடுத்துருச்சு 236 மறுபடியும் ஐ கட் ஆகிடுச்சுன்னா அப்போவும் டவுட்டு தான் புது ஐ வருமானது. ஏன்னா ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த 24,458 வந்து கிட்டத்துக்கு வர பார்க்கலாம். இல்லை இன்னொன்றும் நடக்கலாம். அந்த 2418 தாண்டாத வரைக்கும் என்ன ஆகும், மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரியும் நடக்கும். இங்கே கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். ஸோ பாசிட்டிவான சிக்னல்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் இல்லை. அதாவது பை சைடுக்கு ஒன்றே 15 மினிட்ஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கனால மார்க்கெட் பை. அந்த கான்செப்ட் நம்ம மார்க்கெட் ஆரம்பம் 9:30 மணிக்கு அது போய் கிட்டத்தட்ட மணி 2:30 ஆகி போச்சு. ஒரு நல்ல மூவும் கொடுத்தாச்சு. இப்போவும் உட்காந்துட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ்க்கு மேலே பை தானே அப்படின்னா அப்படின்னு எடுத்தாலையும் ஒன்றும் ஆகாது. பட் சின்ன சின்ன ஆவரேஜ் பண்ணியாவது அந்த தப்பிச்சிக்கலாம். ஒன்ஸ் 15 மினிட்ஸ் க்ளோஸ் கீழே வந்துட்டு பை எடுத்தால் தான் நம்மளுக்கு அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆவரேஜ் பண்ணாலும் தப்பிக்க முடியாது. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அது அப்படிதான் நடக்குது. சப்போஸ் இங்கே ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கூட எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு சின்ன இறக்கத்தில் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் டக்குன்னு சின்ன சின்ன மூவில், அதாவது புது புது ஐ வராது, ஆனால் ஐயே வராமல் போகாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணாலும் சரி, ரியல் டைம்லேயோ ஒர்க் பண்ணி பார்த்தாலையும் அது இருக்கும். பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன் என்னத்துக்கு நமக்கு இது இறங்குறது கொஞ்சோன்னு தெரிஞ்சிச்சு. இறங்குறது 15 மினிட்ஸ் க்ளோஸ்க்கு நோக்கி தான் போகிறோம். அது எப்போ வரும்? இது ஒரு 933 400 கட் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக 352 கிட்ட, அதான் 15 மினிட்ஸ் க்ளோஸு, அதை நோக்கி வரணும். இங்கேயே ரிவர்ஸ் ஆகுதுனால நமக்கு ஐயை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு அது ஐயை டிஃபைன் பண்ணுறதுன்னு சொல்கிறதோட அங்கே மிஸ் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுத்துட்டு வர்ற மாதிரி போயிட்டு வரும். பையில் இருந்தவங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்கெல்லாம் ஓரளவுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ணுவாங்க. அந்த புஷ் பண்ணுறவங்க எக்ஸிட் ஆகுறதுக்கு ஒரு லெவலில், அதாவது ஐக்குள்ளே ஒரு லெவலை ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் இறங்கி கீழே இறங்கி வந்ததுன்னா இன்னும் ஸ்ட்ராங் செல்லிங்காக அது மாறிடும். அநேகமாக 423 அந்த வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஏன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் அங்கே தான் வருது. 423 வந்து அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போது டெம்பரரியாக வேலை செய்யும். அங்கே வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிக்கலாம். இல்லை அப்படியே ரிவர்ஸ் ஆகி 382 கிட்டேயும் போகலாம், 15 மினிட்ஸ் க்ளோஸ் கிட்டேயும் போகலாம். இதுதான் இப்போ என்னுடைய எப்படி சொல்லலாம், என்னுடைய ப்ரெடிக்ஷன்லாம் கிடையாது, என்னுடைய அசம்ஷன். ஓகே, இங்கே மெயினாக நான் சொல்ல வரணும்னு நினச்சது என்னன்னா, ஒரு அதாவது இன்ட்ராடேல இதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். அது நம்மளுக்கு வந்த ஐயா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. எப்படி ஃபிப் லெவலை வச்சு நமக்கு பை சைடு எது, செல் சைடு எது, நம்ம நோ ட்ரேட் ஜோன் எதுன்னு நம்ம பிரிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த 236 ஒரு இடத்துல இது நம்ம ஆல் டைம், அதாவது எப்பவுமே யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் இப்போ வந்த ஐயெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஐடியா வரும். இப்போ இங்கே தான் முதல் டைம் ஒரு ஐ வந்திருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு 236ன்றது 24,369 மார்க்கெட்டு கட் பண்ணி காமிச்சிட்டு ரிவர்ஸ் பண்ணிடும். ஸோ மேபி இது கூட ஒரு லெவலாக இருக்கலாம் அதை வந்து செக் பண்ணுறதுக்கு.
கட் பண்ணி காமிச்சாவே அது அது அப்படிதான். அந்த இடத்த போய் செக் பண்ணிக்குது. மறுபடியும் டச் பண்ணிட்டு அங்கே மட்டும் பண்ணல, இங்கேயும் வந்திருக்கான். அந்த 393யும் தொட்டுருக்கான். அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு இடம் அது இருக்குது. இப்படிதான் இதை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். இது இது பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா, இப்போ இது எங்க வரும்ன்றது தெரியும். இப்போ நான் இங்க எடுத்து வைக்கும் போது தான் எனக்கு தெரியுது. இப்போ இந்த ஹைல நான் இதை பிளேஸ் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஐ இது தானே, இந்த ஐக்கு இது என்னது எஸ்கேப் ஆயிடுச்சு. இது ஒரு 236 தொடலை. இங்கேயும் அதே தான், இங்கே தொடலை தான். ஸோ அப்படி பார்த்தா இது கூட தான் தொடலையா இது? ஓகே, ரைட். இங்கே மட்டும்தான் அந்த கிராஸ் ஓவர் நடந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு. அந்த வேல்யூ எதுனா 24,369. 24,369 மேபி ஃபினிஷ் டார்கெட்டு, இல்லைன்னா வந்த இடத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கறதுக்காக கீழே இறங்கி மறுபடியும் ஏறலாம். ஏற மார்க்கெட் வந்தால் இந்த 24,369 தொட அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ 24,369 15 மினிட்ஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருக்கிறதுனால இந்த லெவலில் அது அப்போவும் நமக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்ன பை தான். இப்போ பொசிஷனில் இருக்கிறவங்க எக்ஸிட் ஆகணுமானா அவங்க வந்து இப்போ 15 மினிட்ஸ் க்ளோஸ் கிட்ட தான் எக்ஸிட் ஆகணும். ஆனால் நீங்கள் அந்த ஸ்டாப் லாஸ் எதிர்பார்த்து தான் உட்காந்து ட்ரேட் எடுத்துருக்கணும். நீங்கள் பீக்லலாம் எடுத்துருந்தா ஒரு வேளை நான் காலையிலே எடுத்துட்டேன்னா பொசிஷன் எக்ஸிட் ஆகிறதுக்கு பார்க்கணும். எப்போ எப்போ எக்ஸிட் ஆக பார்க்கணும், இந்த 236 இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் கட் ஆச்சோ 24,408 மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பொசிஷனை வந்து எக்ஸிட் பண்ண பார்க்கணும். அதாவது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிலையும் அதை வச்சுக்கலாம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியில் இதுவும் ஒரு டெக்னிக்காக ஆட் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. என்ட்ரிக்கு தான் அது பிரச்சனை. நீங்கள் அது அங்கேருந்து செல்லிங்கன்னு சொல்லி என்ட்ரி ஆகிட முடியாது. பட்டு ப்ராஃபிட் புக்கிங்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஹையிலேருந்து ஒரு 2.236% இறங்கிடுச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கு அதை அப்ளை பண்ணலாம். என்ட்ரிக்கு எடுத்தீங்கன்னா அங்கே சிக்கல் வரும். எப்பவுமே அப்படியே இறங்கிடாது. அந்த இடத்துல அது கீழே நிறைய சப்போர்ட்ஸ் ஏற்கனவே பாயிண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போகிறதுன்றது எப்பவுமே ஒரு ரன்னிங் ட்ரெண்டில் கஷ்டம். இங்கே வந்திருக்கிறதெல்லாம் உண்மையாக பார்த்தா அது ப்ராஃபிட் புக்கிங்லாம் இல்லை ஒரு சின்ன புல் பேக்கு அந்த மாதிரி தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் நாங்கள் இந்த எக்ஸ்பிரஸில் இதெல்லாம் மார்க்கெட் டைமில் தான் ஞாபகமே வருது. பேசும்போதோ இல்லைன்னா அந்த டாப்பிக்கில் சொல்லும் போதோ நம்ம மறந்துடுறோம். இப்போ எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இங்கே எக்ஸிக்யூட்டிவ்ல நீங்கள் எங்கே எக்ஸிக்யூட் ஆகிருப்பீங்கன்னு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம கான்செப்ட் பிரகாரம் 24,431, அதாவது 39 மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு கேண்டில் க்ளோஸு, ரெண்டாவது கேண்டில் க்ளோஸு. காலையிலேருந்து அது மாதிரி ஒன்று கூட நடக்கலை. ஸோ காலையில் ஓப்பனிங்லேருந்து இப்போ தான், அதாவது மணி 13 13:45, ஒன்னே முக்காலுக்கு தான் உங்களுக்கு அது மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கு. அலர்ட் ஆகிக்கணும். ரெண்டாவது கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. பைக் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அங்கே இருக்குது. அது எக்ஸிக்யூட் ஆகியிருக்கு. நீங்கள் அதுக்கு மேலே வெயிட் பண்ணியிருந்தா இப்போ வெயிட் பண்ணுமா வேணாமான்னு பதற்றம் இருக்கும். வெயிட் பண்ணலாம், இதுதான் நியரஸ்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணி தான் இருக்கணும் அங்கே. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே ட்ரெண்டில் இருக்குல்ல. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நான் அடுத்தது மூவ் ஆகும்னு நம்பிக்கை இருக்குங்க. அடுத்த 15 மினிட்ஸ் க்ளோஸ் வரைக்கும் அது கீழே க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நான் பைக்கில் இருக்கணும்னு வைக்கலாம். இங்கேயும் ரெண்டாவது எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. எப்படின்னா சஃபோசிக்கை பொறுத்த வரைக்கும் 30 கீழே வந்துடுச்சா, 40 கீழே. அதுவும் இங்கே மேட்ச் ஆகிருக்கா. அப்போது ரெண்டு கண்டிஷன் ஒரே ஒரே இண்டிகேட் பண்ணுது. இடத்த நீங்கள் எக்ஸிட் பண்ணணுன்னு. அப்போ அதை எக்ஸிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு வேளை எதுனா வேற பைன்ற இண்டிகேஷன் எதுனா வந்தால் அப்புறம் பை பண்ணிக்கலாம். இது அப்படி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கணும். அதுதான் வந்து ரைட் வேவாக இருக்கணும்.
சின்ன சின்ன கரெக்ஷன்ஸு நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான டார்கெட்ஸை கொடுக்கும். இது இந்த பாயிண்ட் இப்போ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால நான் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்ல மறந்துடும். நானே கூட நிறைய டைமு அது உட்காந்து மார்க்கெட் டைமில் நான் செக் பண்ணுறதில்ல. 236 நீங்கள் சும்மா டவுட் வந்ததுன்னு இது கொஞ்சம் டவுட் இருந்து செல்லிங்கா அப்படின்னு யோசிக்கும் போது ஆமாம்ல இது இந்த ஒரு டூல் இருக்குல்ல, இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு தோணல். அதே மாதிரி நம்ம அப்டேட்டும் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ஹை கன்ஃபர்மேஷனாக அதே மாதிரி லோக்கும் இதை அப்படியே ரிவர்ஸில் போடுறீங்க. அவ்வளோதான். திரும்பி ரிவர்ஸில் போட்டிங்கன்னா இந்த 236 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த ஹையை கண்டுபிடிக்க வேணாம். இப்போ இங்கே பார்த்துங்க, இந்த இடத்த வச்சு பாருங்கள். இப்போ இந்த 236 மேலே தானே இருக்குது. ஸோ அப்போ வந்து மார்க்கெட் 236 கீழே போகல. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதா? 618ம் இதுக்கு மேலே பை, 330க்கு மேலே பை, 236 கட் பண்ணால் வீக்கான, அப்போ இன்னொரு லோ இருக்குதுன்னு அர்த்தம். அது கீழேயே போகாது, அதுக்கு மேலே வந்துட்டதுனால அப்போ ட்ரெண்ட் வந்து அப்சைடுன்றது 3 மினிட்ஸில் தெரினாலும் அது 1 மினிட்ல தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். என்ன டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது மேக்ஸிமம் நம்ம மறந்துடுவோம். ஓகே, நான் இந்த கிளிப் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.